வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கத்திரிக்காய் ரசவாங்கி. ரசவாங்கிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் கேட்பா, அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் ரசவாங்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பிட்லாக்கும் ரசவாங்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பேன். அரைச்சி விட்ட சாம்பாரில் நம்ம தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், மிளகு, வெந்தயம் எல்லாம் இது பண்ணிட்டு தேங்காயும் இது பண்ணி நல்லா வச்சு அரைச்சே விட்டுடுவோம். அதேமாதிரி முன்னாடி புளியை விட்டு காயெல்லாம் கொதிக்க விட்டு அதில் இது பண்ணுவோம். பட் இதுக்கு எப்படின்னா, நம்ம தேங்காயை வறுத்து கடைசியாக வேற போடணும். அட் த சேம் டைம் இதுக்கு கடைசியாக தான் கொஞ்சம் கெட்டியாக புளியை கரைச்சி விட்டு கொஞ்ச நாளை கொதிக்க விட்டால் போகிறோம். ஏன்னா இந்த காயிலெல்லாம் அந்த புளிப்பு இறங்கிக்கக்கூடாது. நம்மளோட முன்னாடியே கூட நம்மளோட வீடியோவில் நம்ம பூஷ்ணிக்காய் ரசவாங்கி பண்ணி போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கடைசியாக தான் நான் கெட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கெட்டியாக ஒரு அரை கப் தண்ணி விட்டு கரைச்சது கடைசியாக விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு மேலே தேங்காய் வறுத்து போட்டோன்னா அது ரசவாங்கி. ரசவாங்கிக்கும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கத்திரிக்காய் ரசவாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எகெயின் தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் முன்னாடி பண்ணியிருக்கிறதுக்கும் இதுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் என்ன கொடுக்குறேன்னா, அதில் கொத்தமல்லி விதையும் வச்சுருப்பேன். கொத்தமல்லி விதை வேணுங்கிறவா வச்சு இந்த இதில் வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த ரசவாங்கிங்கிறது இப்படி 2 விதமாகவும் பண்ணுவாள். இந்த ஸ்டேஜில் இதில் நான் ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா செவந்தெடுத்து பருப்பெல்லாம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 4 டீஸ்பூன் தான் போடுறேன் பார்த்தேன்னா. பாக்கி நம்ம வறுத்து போடணும். அதில் இதை அப்படியே அரைச்சிடலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரசவாங்கிக்கு தேங்காயில் கொஞ்சம் இது இருந்தால் தான் நல்லா, மாய்ஸ்சர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுட்றேன். இப்போ கத்திரிக்காய் போடலாம். தேவையான அளவு தண்ணி விடலாம். ஜஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஹாஃப் இதுக்கு விட்டுருக்கேன். தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் விடுறதுக்கு. இது காய் வெந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வேக வச்சு துவரம்பருப்பு எவ்வளோ போடணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு 2 கரண்டி கிட்ட, 2.5 கரண்டி கிட்ட போடலாம். வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு 2-2.5 கரண்டி போடுறோன்னா எவ்வளோ நம்ம வேக வைக்கணும்னு கேட்டேன்னா, ஒரு கரண்டி கிட்ட பருப்பு வேக வச்சேன்னா அது 2 கரண்டி ஆகும். ஒரு 2.5 கிட்ட போட்டிருக்கேன். ரொம்ப போட்டாலும் அது சாம்பார் மாதிரி ஆகிடும். அப்படியே இந்த ஸ்டேஜில் இவ்வளோ வெல்லம் போடுறேன் நான். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். எங்கள் ஆற்றுல இது பிடிக்கும், அதனால நான் போடுறேன் இது. ஸோ நம்ம இப்போ வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாமும் நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, மிளகா வத்தல், தேங்காய், கருவேப்பிலை,
எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. அதை இதில் விட்டுடுறேன். இப்போ தான் நம்ம புளியை விடணும். இதில் இவ்வளோ நழி அதில் விட வேண்டாம். ஸோ இந்த புளி ஜலத்தை பார்த்தீங்கன்னா நான் இதை வாஷ் பண்ணுறதுலேயே விட்டுடுறேன். அப்படியே புளி தண்ணி விட்டுட்டேன். அப்படியே இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது இப்போ தான் அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு ஃபைனலாக இதில் கருவேப்பிலை போடலாம். இதை இறக்கி வச்சுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தேங்காயை மேலே வறுத்து போடணும். நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதும் இதுலேயே வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காயை போட்டு வறுத்து இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படியே வச்சுட்டோன்னா கத்திரிக்காய் பிட்டில், தேங்காயை வறுத்து போட்டோன்னா கத்திரிக்காய் ரசவாங்கி, அவ்வளோதான் வித்தியாசம். ப்ளஸ் நம்ம அதில் வறுக்கிறதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் வறுக்கிறதே அதில் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். இப்போ திருப்பியும் இந்த தேங்காயோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி வறுத்து அதில் போட்டோன்னா நல்லா வாசனையாக கம்முன்னு இருக்கும். அது கடுகு நல்லா வெடிச்சுட்டு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. பத்தெல்லாம் ரெடி ஆகிட்டு அடுப்பு அணைச்சிட்டு இந்த தேங்காயை இதில் போட்டுடுறேன். எல்லோரும் கேட்கலாம், தஞ்சாவூர்கார சமையலில் கூட தேங்காய் ஜாஸ்தி இருக்குமான்னு. கேரளாக்காரில் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் பார்த்தேன்னா இந்த ரசவாங்கி தனிக்கூட்டு இதுக்கெல்லாம் அவளுமே நிறைய தான் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து நல்லா ஜோராக இருக்கும். இது நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இந்த மோர் குழம்புக்கெல்லாம் இது நல்ல காம்பினேஷன். ரசவாங்கி எப்பயுமே மோர் குழம்பு சாத்தோடலாம் நல்ல காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் பார்த்து சாப்பிட்றவா இதை நீங்கள் பண்ணிக்கலாம். பூஷ்ணிக்காய் ரசவாங்கியோட லிங்க் நான் இது கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.